Hello students, இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரிலேஷன் பிட்வீன் ரேடியன், டிகிரி அண்ட் மினிட் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்லயே கன்வர்ஷன் ஆஃப் ரேடியன் டு டிகிரி பார்த்தோம். இனி இதோட ரிலேஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபார்முலா தெரியும், பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதுல வந்து நம்ம இந்த 180 டிகிரியை ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாமா? பை ரேடியன் equal to 1 degree into 180. ரெண்டுமே சேம் தானே? So இதுல இருந்து 1 degree is equal to pi by 180 radian. So 1 degree is equal to pi ஓட வேல்யூ என்னது? 22 by 7 into 180 radian. So 1 degree is equal to 22 divided by 180 into 7 எவ்வளவு? 0, 6, 12. 1260 radian. இதுபோது என்ன ஆகும்னா இந்த டெசிமல் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த டெசிமல் பாயிண்ட் நீக்கி எழுதுறோம். ஸோ 1, 2 ரெண்டு நம்பர் தாண்டி பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ என்ன வரும்? 1.746 into 10 power minus 2 radian. ஸோ இது நீங்க மறக்க கூடாது. ரைட் சைடு பாயிண்ட், அதாவது ரைட் சைடு பாயிண்ட் வச்சீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 பவர் வந்து மைனஸ்ல இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடு நீங்க பாயிண்ட் மூவ் பண்ணி பாயிண்ட் வைக்கிறேன் அப்படின்னா பவர்ல வந்து பிளஸ் சிம்பிள் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து 1 டிகிரின்னா எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபார்முலா பார்த்துக்கோங்க. நம்ம என்ன தெரியும்? 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். ஆல்ரெடி பார்த்தோம் தானே? இந்த 60 மினிட் எப்படி எழுதிக்கலாம்? 1 into 1 minute into 16 எழுதிக்கலாமா? லைக்வைஸ் இங்க ஸ்பிளிட் பண்ண மாதிரி இங்கேயுமே நாம இப்ப ஸ்பிளிட் பண்ணிருக்கோம். ஸோ இதுல இருந்து 1 minute is equal to 1 degree by 16. ஸோ 1 minute is equal to 1 degree by 16 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஸோ இதுல இருந்து 1 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். 1 டிகிரியோட வேல்யூ என்னது? 1.746 into 10 power minus 2 radian divided by 60. Okay, is equal to 1.746 into 10 power minus 2 divided by 60. இந்த 60 ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாமா? 6 into 10. 6 into 10 என்னதுதான்? 60. So 60 radian is equal to இந்த 10 மேல கொண்டு போய்க்கலாமா? So 1.746 into 10 power minus 2 into இங்க வந்து கீழே பவர்ல எதுவுமே இல்லை. ஸோ பவர்ல எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன மீனிங்? பவர்ல 1 இருக்கிறதா தானே மீனிங். ஸோ இந்த 1 வந்து மேல போகும்போது என்ன ஆகும்? -1 divided by 6 into radian. So 1 minute is equal to 1.746 into 10 power minus 3 by 6 radian. Therefore 1 minute is equal to 0.291 into 10 power minus 3 radian. So இந்த பாயிண்ட் ஒரு நம்பர் தள்ளி போட்டுக்கலாமா? So 1 minute is equal to 2.91 into 10 power minus 4. பாயிண்ட் தள்ளி போனியா? So power minus 1 கூட ஆட் பண்ணும்போது 10 power minus 4 radian. So இதையுமே நீங்க மறக்க கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா 1 minute is equal to 60 seconds தான் பார்க்க போறோம். ஓகேவா? is equal to இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாமா? எழுதும்போது என்ன கிடைக்கும்? 1 into 1 minute into 60. Therefore இதுல இருந்து 1 second is equal to 1 minute by 60 is equal to 1 minute ஓட வேல்யூ என்ன இருக்குங்க? 1 degree by 60. Therefore 1 degree by 60. So 1 minute is equal to 1 degree ஓட வேல்யூ we know already. What? 1.746 into 10 power minus 2 radian. Minus 2 radian by
60. ஓகேவா 1 டிகிரில இருந்து ஒரு 60. ஸோ இங்க இன்னொரு 60 இருக்குல்ல அதை அப்படி நோட் பண்ணுங்க. ஓகே 60 into 60. Therefore 1 second is equal to 1.746 into 10 power minus 2 radian by 60 into 60 எவ்வளவு 3600 is equal to இங்க 10 ஸ்கொயர் எழுதிக்கலாமா 2 0 இருக்கு அதை 10 ஸ்கொயர் எழுதிக்கலாமா அந்த 10 ஸ்கொயர் மேல போகும்போது என்ன ஆகும் 10 power minus 4 radian by 36. So என்ன into 10 ஸ்கொயர் ஆகும் அந்த 10 ஸ்கொயர் வந்து மேல போகும்போது என்ன ஆகும் 10 power minus 2 ஆகும். ஸோ ரெண்டையுமே ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் 10 power minus 4. Therefore 1 second is equal to 1.46 by 36. ரெண்டையும் டிவிஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் 0.0485. 0.0485 radian. So இந்த decimal into 10 power minus 4 radian. இந்த 10 power மறக்க கூடாது ஓகேவா is equal to இந்த பாயிண்ட் தள்ளி வைக்கலாமா 2 numbers. So 4.85 into 10 power minus 6 radian. So relation between radian, degree and minute தான் பார்த்தோம். 1 degree 1 minute and 1 second ரேடியனா கன்வெர்ட் பண்ணும்போது என்னென்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு நீங்க படிச்சு வச்சிருக்கணும். பிகாஸ் இது வந்து ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.